எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம விண்டோஸ் பிளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? விண்டோஸும் பிளேஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான இன்டீரியர் ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேம் ஆர்பிடி ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்ல ஆர்பிடி ப்ராஜெக்ட் புக் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல ஸ்டேர் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஃபீல்டு ஸ்டேர் எப்படி கிரியேட் பண்றது, டெரகோட்டா விண்டோ எப்படி கிரியேட் பண்றது, காலம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, காலம்ஸ் எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விண்டோஸ் எப்படி பிளேஸ் பண்ண போறோம், அப்புறம் இன்டீரியர் ஒர்க் பண்ண போறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விண்டோ ஃபேமிலி என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்கிடெக்சர் டேப் போகணும். விண்டோ அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் என்கிட்ட ஒரு விண்டோ இருக்குது. ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ 3Dயில் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளவு வித் இருக்கணும், எவ்வளவு லென்த் இருக்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் பேனல்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த விண்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த சில் ஹைட் பார்த்தீங்களா, இதை நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ நான் இதை என்ன பண்றேன்னா 2 feet 6 inches கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு விண்டோட ஹைட் பாத்தீங்கன்னா எனக்கு டாப் 7 feetல இருக்கிற மாதிரி வேணும். நான் அதை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஹெட் ஹைட் 7 feet அந்த மாதிரி வேணும் எனக்கு. இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல போதும். ஸோ எனக்கு நீ எத்தனை நம்பர் ஆஃப் பேனல் அண்ட் எவ்வளவு வித் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் போறேன். விண்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. எடிட் டைப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, நம்பர் ஆஃப் பேனல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுல 2 பார்த்தீங்களா, இதை நான் 4 மாத்திக்கிறேன். அப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 4 நம்பர் ஆஃப் பேனல்ஸ் வந்துருச்சு. ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நான் 3Dல காமிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ 4 நம்பர் ஆஃப் பேனல்ஸ். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் பண்ண போறேன். சேவ் செலக்ட் பண்றேன். காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கமெண்ட் பாத்தீங்கன்னா CO அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணா 3 நம்பர் ஆஃப் பேனல்ஸ் வேணும். பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே எடிட் டைப் வழியா கொடுக்குறோம். ஸோ என்ன பண்றேன்னா, எடிட் டைப் போயிட்டு டூப்ளிகேட் போயிட்டு 3 பேனல் விண்டோன்னு டைப் பண்றேன். பேனல் விண்டோ அப்படின்னு டைப் பண்றேன். ஓகே கொடுக்குறேன். பாட்டம்ல போயிட்டு இது 3ன்னு மாத்திக்கிறேன். சரிங்களா? ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, மூவ் பண்ணி பிளேஸ் பண்றேன் இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி எனக்கு கிச்சன் லேயர் வேணும். சேம் செலக்ட் பண்றேன். CS கொடுக்குறேன். CS கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற கமெண்ட் CS கொடுத்துக்கிறேன். பிளேஸ் பண்றேன். ஸோ இதுவும் 3 பேனல் விண்டோ எனக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, சேம் செலக்ட் பண்றேன். இங்க பிளேஸ் பண்றேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இது எனக்கு 2 பேனல் விண்டோவா வேணும். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் எடிட் டைப் போறேன். டூப்ளிகேட் பண்றேன். 3 பேனல் விண்டோ பதிலா 2 பேனல் விண்டோ நேம் கொடுத்துக்கிறேன். TWO 2 பேனல் விண்டோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் விண்டோ பேனல்ல ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது பராமெட்ரிக் விண்டோவா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு வருது. நம்ம கொடுத்த உடனே அப்ளை ஆகுது. சரிங்களா? எல்லா விண்டோவுமே இதே மாதிரி ஒர்க் ஆகாது. நம்ம கிரியேட் பண்றதை பொறுத்து, ஃபேமிலிஸ் கிரியேட் பண்றதை பொறுத்து, நம்ம கிடைக்கிற ஃபேமிலிஸை பொறுத்து தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் CS கொடுத்துக்கிறேன். இங்க பிளேஸ் பண்றேன். செலக்ட் பண்றேன். இங்க கிளிக் பண்ணிட்டு 3 பேனல் விண்டோவா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, சேம் CS கொடுத்துக்கிறேன். இங்க கிளிக் பண்றேன். ஸோ நான் இப்போ பாத்தீங்கன்னா 3Dல காமிக்கிறேன். ஸோ இங்க 2 விண்டோ பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா உள்ளாடி ஒன்று பிளேஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? இன்பிட்வீன்ல நமக்கு ரெஸ்ட் ரூம் வருது. ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு என்ன பண்றேன்னா, நம்ம ஓப்பனிங் தான் கொடுக்க போறோம். ஓப்பனிங் கொடுத்துட்டு அதுல நம்ம இன்பிளேஸ் ஃபேமிலி யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் விண்டோ நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? சரி.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல இருக்கிற இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிச்சன் போறேன். ஸோ கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ கிச்சன்ல வந்து எனக்கு வந்து ஒரு கவுண்டர் ஸ்லாப் வேணும். கவுண்டர் ஸ்லாப் பிளஸ் சிங்க் வேணும். பிளஸ் வந்து எனக்கு வந்து பேனர் வேணும், குக்வேர். ஸோ அது வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஆர்கிடெக்சர் டேப் போறேன், ஃப்ளோர் கிளிக் பண்றேன். ஸோ இங்க ஃப்ளோரை வந்து கவுண்டர் ஸ்லாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எடிட் ஆகி போயிட்டு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 4 inch அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதாவது 100 mm கொடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஸ்கெட்ச் டூல்ஸ் யூஸ் பண்ணி லைன் யூஸ் பண்ணி நான் டிரா பண்றேன். இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட ஹைட் செட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் 3D போறேன். 3D போயிட்டு விசிபிலிட்டி கிராபிக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு செக்ஷன் பாக்ஸ் எனேபிள் பண்றேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம லைட்டை கட் பண்ணிட்டு செலக்ட் பண்றேன். ஸோ இது எவ்வளோ ஹைட்ல பார்த்தீங்கன்னா 7 feet இருக்குது. எனக்கு 7 feet வேண்டாம், 2 feet 8 inches வேணும். 2 feet 8 inchesல கொடுக்குறேன். சரிங்களா. 2 feet 8 inches கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ ஹைட்டை விட மேலே வருது. ஸோ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், ஒரு 2 feet 4 inches. அதாவது பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸ்லாப் வந்து எப்பவுமே விண்டோ கீழே தான் இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் காமன் பிளேஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் காமன் கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு சிங்க் தான் இருக்குது. சிங்கை பிளேஸ் பண்ணிட்டு சிங்குக்கு வந்து ஒரு 0 feet ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணிட்டு பாக்ஸ் செலக்ஷன் யூஸ் பண்ணி 3D போயிட்டு இந்த சிங்க் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி ஹைட் அட்ஜஸ்ட் பண்றோம்னா எய்தர் வந்து நம்ம பராமெட்ரிக்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அலைன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஏஎல் யூஸ் பண்றேன். அது வந்து அலைன் டூலோட ஷார்ட்கட். இந்த ஃப்ளோர் சர்ஃபேஸ் செலக்ட் பண்றேன், பாட்டம் சர்ஃபேஸ் செலக்ட் பண்றேன். ஓகேவா. ஸோ நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோர் வந்து அப்படியே மெர்ஜ் ஆகி போகுது பாருங்க, ஓவர்லப் ஆகி. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்றேன். எப்படி ரிமூவ் பண்றேன் அப்படின்னா இந்த ஃப்ளோரை கிளிக் பண்றேன், எடிட் பவுண்டரி போறேன், கிரவுண்ட் ஃப்ளோர் போறேன், பிக் லைன்ஸ் யூஸ் பண்ணி பிக் பண்றேன். நான் 3Dல காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிட்டு 3D போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த கட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ வந்து அந்த மெர்ஜி அந்த ஓவர்லேப் வந்து இல்லை. ஸோ இப்படி தான் வந்து சிங்க் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம். சேம் பேனர் பிளேஸ் பண்ணலாம். ஆர்கிடெக்சர்கிட்ட காம்போனன்ட் சிங்க் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி இல்லை பேனர் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பேனர் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்டு பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணிட்டு ஓகேங்களா. சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 0 லெவல் கொடுத்ததுனால அந்த ஹைட்ல இருக்குது. நம்ம ஸ்லாபோட ஹைட் கொடுக்கலாம் 2 feet 4 inches அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இது வந்து கவுண்டர் டைப் கிச்சன் பேனர். அதனால இந்த மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணி பிளேஸ் பண்றோம். சரிங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா யூட்டிலிட்டி இருக்குது. ஸோ யூட்டிலிட்டிக்கு தேவையான ஒரு டிஷ் வாஷர் பிளேஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட டிஷ் வாஷர் இருந்துச்சு. ஸோ அந்த டிஷ் வாஷர் எடுத்துக்கிட்டாச்சு, பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வால்ல வந்து நான் ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ண போறேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து டோர் பக்கத்துல ஓப்பனிங் கொடுக்க போறேன். ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் இந்த வாலை செலக்ட் பண்ணிருக்கேன். மாடிஃபைல வால் ஓப்பனிங் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி டிரா பண்றேன். சரிங்களா. இப்போ நான் இந்த வால் டோர் இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம 3D போய்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி இந்த ஓப்பனிங்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு 0 வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துட்டு அப் டு இதை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மாற்றிக்கிட்டு டாப்பை வந்து இல்லை இதை நன்னு மாற்றிக்கிட்டு அன்கனெக்டட் மாற்றிக்கிட்டு இதை வந்து 7 feet அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. வித்தை வந்து நம்ம 2 feet 6 inches அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூவ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நம்ம 3Dல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓப்பனிங். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாலுக்கும் ஓப்பனிங் கிரியேட் பண்ணலாம். ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் செலெக்ஷன் யூஸ் பண்ணி 3D போயிருக்கேன். 3Dல நான் வந்து எனக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூவை பிளேஸ் பண்ணிட்டு இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ப்ரொஃபைல் செலக்ட் த லைன் ட்ரா பண்ணா போகும். 6 feet அப்படின்னு கொடுத்துட்டு 2 feet 6 inches அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு லைனை ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்க் டூல் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் ஸ்பிளிட் எலமெண்ட் ஷார்ட்கட் வந்து SE ஸ்பிளிட் பண்ணிட்டா போச்சு. நெக்ஸ்ட் இந்த லைனை டெலீட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆர்ச் ஷேப்ல. ஓகேவா. இந்த மாதிரி நம்ம ஒரு டோர் கிரியேட் பண்ணிடுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம். நெக்ஸ்ட் தேவையான வேற காம்பனன்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்றேன்னா காம்பனன்ட் போகிறேன், டோர் பிளேஸ் பண்றேன். நம்ம கிட்ட ஒரு டோர் இருக்குது, இதை பிளேஸ் பண்ணலாம். இது வந்து டபுள் சைஸ் பெட்டு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து சேம் CS யூஸ் பண்ணி இப்போ வந்து கிங் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிங் சைஸ் இல்லை குயின் சைஸ். நான் குயின் சைஸ் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ பெட் பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைனிங் டேபிள் பிளேஸ் பண்ணலாம். காம்பனன்ட் செலக்ட் பண்ணலாம். சேம் செலக்ட் பண்ணிட்டு டைனிங் டேபிள் தான் பார்க்கலாம். நமக்கு என்ன இருக்கு டைனிங் டேபிள்ஸ் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து லிவிங் ரூம்ல ஒரு சோஃபா அண்ட் ஒரு டேபிள் வேணும். சேம் காம்பனன்ட் சோஃபா இருந்துச்சு பார்ப்போம். இந்த சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா பிளேஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன டேபிள் சேம் காம்போனன்ட் செலக்ட் பண்ணிட்டு டேபிள் தான் பார்க்கலாம். டேபிளுக்கு தான் பார்க்கலாம். டேபிளை வந்து பிளேஸ் பண்ணணும். சரிங்களா. இந்த ஸோ நான் வந்து ஓரளவு இது பிளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டோர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். டோருக்கு வந்து ஆர்கிடெக்சர் டேப் டோர் கிளிக் பண்ணணும். தேவையான டோர் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆர்ச் டோர் வந்துட்டு அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ஒரு டோர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்க டோர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இதை ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செடியில காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு வந்து விண்டோ வந்து மூவாய் வந்திருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் பண்ணிட்டு விண்டோவை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே. நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியாச்சு டோரு. நெக்ஸ்ட் வந்து இந்த பெட்ரூமுக்கு டைனிங் ரூமுக்கு மெயின் டோர் எல்லாமே கொடுத்துக்கலாம். டோர் கிளிக் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு தேவையான டோரை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணா போதும். டோரை கிளிக் பண்ணிட்டு
இங்க ஒரு டோர், அங்க ஒரு டோர், மெயின் டோர் கொடுத்தாச்சு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு டோர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேனல் டோர் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எதுக்குன்னா ரெஸ்ட் ரூமுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டோரும் பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த டோரும் பிளேஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நான் இப்போ 3Dல காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். செக்ஷன் பாக்ஸ் டிசேபிள் பண்ணிட்டு மறுபடி எனேபிள் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். தேவையான டீடைல்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த விண்டோ வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். நம்ம மூவ் பண்ண விண்டோ வந்து ப்ராப்பராக சென்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போனா அலைன் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்றேன். இந்த ஸ்லாபோட எட்ஜ் செலக்ட் பண்றேன். இந்த விண்டோவோட சென்டர் செலக்ட் பண்றேன். இந்த வாலோட எட்ஜ் செலக்ட் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3Dல பார்க்கலாம் எப்படி தெரியுதுன்னு. போதும். டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு டெலிட். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரூமுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்றேன். இங்க வந்து ஒரு கிச்சன் ஸ்டவ் கொடுத்துருக்கோம், அதாவது பேனர் கொடுத்துருக்கோம், சிங்க் கொடுத்துருக்கோம். இங்க வந்து பெட்ரூம்க்கு தேவையான பெட் கொடுத்துருக்கோம், டைனிங்க்கு தேவையான டேபிள் கொடுத்துருக்கோம், சோஃபா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு தேவையான பெட் கொடுத்துருக்கோம், ஒரு டோர் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பாத்ரூமுக்கு தேவையானதை பண்ணுவோம். சரிங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர் போறோம். ரெஸ்ட் ரூமுக்கு தேவையானது ஒரு க்ளோசெட், ஒரு வாஷ் பேசின் பேஸ் பண்ணலாம். சேம் காமன் செலக்ட் பண்ணணும். ரைட் செலக்டர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணா போதும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டுமே பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்பனன்ட் கிளிக் பண்ணிட்டு வாஷ் பேசின். இது வந்து வால் மவுண்ட் வாஷ் பேசின் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சுற்றுல செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஓகே, ப்ராப்பரா ஃபிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான டைனிங்க்கு தேவையான ஹேண்ட் வாஷ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சேம் காமன் கிளிக் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இன்னும் வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ அதை ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா? நான் 3Dல காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸோ அது வந்து ஹைட் நம்ம டிஃபைன் பண்ணணும். 2 feet 8 inches எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணோம்னா உங்களோட ஃபேமிலி. ஸோ இது வந்து ரொம்ப ஹைட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஹைட்டு 2 feet 6 inches கொடுத்துட்டு. ஸோ இது என்ன டைப் வாஷ் பேஷன்னா கவுண்டர் டாப். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம இதுல ஒரு ஸ்லாப் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் ஃப்ளோர் ஆர்கிடெக்சர் போயிட்டு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணா போதும். ஸோ இதுல வந்து இது வந்து ஒரு 2 feet, இது வந்து ஒரு 2 feet கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி இந்த கார்னருக்கு பிளேஸ்மெண்டா போச்சு. ஸோ இது நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ ஹைட்ல இருக்கணும் அப்படின்னா 2 feet 6 inches. தெரியுதுங்களா? இந்த மாதிரி. ஸோ இதை வந்து சென்டர் பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இன்டீரியர் வந்து ஓரளவு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு ஒரு வாட்டி கூட சொல்லிக்கிறேன். கிச்சன் ஸ்டவ் பிளேஸ் பண்ணியிருக்கோம், சிங்க் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து டிஷ் வாஷர் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து பெட்ரூமுக்கு தேவையான பெட் பிளேஸ் பண்ணியிருக்கோம்,
இங்க வந்து நமக்கு ஒரு க்ளோசர் பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு வாஷ் பேசின் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தேவையானதெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போறேன். ஸோ இதுல வந்து ஒரு டிவி பிளேஸ் பண்ண போறேன். சேம் ஆர்கிடெக்சர் போயிட்டு ஆம்லன் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு டிவி நமக்கு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 42 இன்ச் டிவி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ ஹைட்ல இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ எவ்வளோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி டவுன்ல இருக்கா? ஸோ இதை வந்து ஒரு ஃபீட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஓரளவு நம்ம மாடலுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பூஜா ரூமுக்கு தேவையான பூஜா ஸ்டாச்சு பிளேஸ் பண்ணலாம். நமக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்குது. பிளேஸ் பண்ணலாம். நான் 3Dல காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இந்த பூஜா ரூமுக்குள்ள போறதுக்கும் நம்ம ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணலாம். சேம் ஓப்பனிங்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணணும். வெரி சிம்பிள். இந்த வாலை செலக்ட் பண்ணோம். சேம் எடிட் ப்ரொஃபைல் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பாக்ஸ் செலெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ இதில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை ஃப்ரண்ட் வியூக்கு செட் பண்ணிட்டு ஸோ இதில் நமக்கு தேவையான ப்ரொஃபைலை ட்ரா பண்ணால் போதும். செலக்ட் பண்ணணும், ஸ்கெட்ச் பண்ணணும், 6 ஃபீட் கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து கம்மியான ஹைட்டு கொடுத்துக்கலாம். இது 5 ஃபீட் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் இருந்து ஒரு 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம். 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஆர்க் இது யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணா போதும். ஸோ இதில் வந்து ஸ்பிளிட் எலமெண்ட்ஸ் எஸ்எல் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணா போதும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபினிஷ். நான் இப்போ காமிக்கிறேன். ஃபுல் 3D வியூ காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்தியா நம்ம ஓரளவு ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ தேவையானதெல்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த சிங்குக்கு இந்த கவுண்டருக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட் வந்து எப்படி கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த வால் யூஸ் பண்ணி பேசிக் வால் 200 mm யூஸ் பண்ணி நான் இதில் ஒரு வால் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் பேஸ் இன்டீரியர் ட்ரா பண்ணியாச்சு. இந்த வால் வந்து செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஹைட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்டாச் டாப் பேஸ் கிளிக் பண்ணி இந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சிங்கெல்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டீடைல் அண்ட் அக்யூரசி ஒர்க் பண்ண போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ இன்னும் வந்து நமக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த ரூமுக்கு தேவையான வேட்ரோப் இல்லை கபோர்ட் அதெல்லாம் பிளேஸ் பண்ணணும். ஸோ அது நம்ம கிட்ட அந்த ஃபேமிலி இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஆகணும்னு போயிட்டு நம்ம இந்த ஒரு ட்ரெஸ்ஸர் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்க ஒரு ட்ரெஸ்ஸர், இந்த ரூம்ல இந்த ஒரு ட்ரெஸ்ஸர், 2 ட்ரெஸ்ஸர் பாக்ஸ் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 3Dல காமிக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி இங்கேயும் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரெஸ்ட் ரூம்குள்ள தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணணும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம
வென்டிலேஷன் விண்டோ வந்து கிரியேட் பண்ணணும் இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வால் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்றேன், இந்த இடத்துல டிரா பண்றேன். ஸோ இது வந்து ஒரு 2 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த விண்டோவை நான் செலக்ட் பண்றேன், இது 3Dல பார்க்கலாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப்செட் வந்து ஒரு 5 feet அப்படின்னு கொடுத்துக்கலாம். டாப் ஆஃப்செட் வந்து அன்கனெக்டட் கொடுத்துட்டு 7 feet அப்படின்னு கொடுத்துக்கலாம். 5 feet, இது வந்து 2 feet. 2 feet. அப்போ வந்து 5 feet plus 2 feet. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணியாச்சு. சேம் ஓப்பனிங் வந்து காப்பி பண்ணிட்டு இங்க பிளேஸ் பண்ணலாம். இந்த விண்டோவுக்கு அன்கன்ஸ்டன்ட் இருக்கு, அந்த அன்கன்ஸ்டன்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணா போதும். ஓகேங்களா, இப்போ ஸோ அந்த பக்கமும் நம்ம வந்து ஒரு விண்டோவுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன் வித் ஃப்ரேம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த காம்பனண்ட் கிளிக் பண்ணி இதுல மாடலிங் பிளேஸ் பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல கிளாஸுக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து விண்டோ செலக்ட் பண்ணுவோம். ஸோ வென்டிலேஷன் விண்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்றேன், ஒர்க் பிளேன் செட் பண்றேன், பிகே பிளேன் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து வியூ வந்து நமக்கு பெர்பெண்டிகுலரா இல்ல பேரலா பிளேஸ் பண்ணியாச்சு. விண்டோவை கிளிக் பண்ணி அந்த ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டிராப் பண்ணுவோம். ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 inch திக்னஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா, கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வருது பாருங்க, பட் வந்து ஆப்போசிட்ல எனக்கு வேணும். ஸோ அதனால என்ன பண்ணுன்னா -1 inch. ஸோ இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் போயிட்டு பை கேட்டதை கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதில் கிளாஸ் மெட்டீரியல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஃப்ரேமுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சேம் இந்த இடத்துல வந்து ஸ்வீப் யூஸ் பண்றேன், பிக் பாத் யூஸ் பண்றேன், செலக்ட் பண்றேன், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எடிட் ப்ரொஃபைல் போறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிம் ப்ரொவைட் பண்றேன். ஸோ ட்ரிம் தான் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து ஒரு 1 inch 0.2 inch. ஸோ இது வந்து ஒரு 8 inch வர மாதிரி இல்லை 9 inch வர மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்பரா டிராப் பண்ணா நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸ் நம்ம செட் பண்ணிட்டு ஜூம் பண்ணிட்டு இங்க இருந்து அந்த இது வரைக்கும். ஸோ இதை வந்து இன்னும் ஈஸியாக டிராப் பண்ணணும்னா வெரி சிம்பிள். ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு லைனை கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஃப்ரண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு, ஸோ இதுல இருந்து இந்த மாதிரி டிராப் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணா போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் காமிக்கிறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்றேன், இதுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன், மெட்டீரியல் வுட். இதை வுட் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கிட்ட வுட் இருக்கு, செலக்ட் பண்ணிக்கலாம், அப்ளை வுட். ஓகேவா, இந்த மாதிரி ஃபினிஷ். ஸோ அந்த ஃபேமிலி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், காப்பி கொடுக்குறேன், கன்ஸ்ட்ரக்ட் எடுத்து விட்டுட்டு
இங்க நான் பிளேஸ் பண்றேன். சரிங்களா? நான் இப்போ 3D காமிக்கிறேன், பட் இது ஆப்போசிட்ல இருக்கும். நம்ம வந்து அதை ஜஸ்ட் வந்து ஃபிளிப் பண்ணா போதும். வெரி சிம்பிள். செலக்ட் பண்ணணும், ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி 180 அப்படின்னு கொடுத்தா போதும், ப்ராப்பரா நமக்கு ஃபிளிப் ஆகி வரும். நான் 3D காமிக்கிறேன் பாருங்க. சரிங்களா? ஜஸ்ட் இதை மூவ் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஏற்கனவே அங்கே ஒன்று இந்த டாய்லெட் ரூமில் வென்டிலேஷன் விண்டோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதை காப்பி பண்ணி இந்த பக்கம் பிளேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு உள்ள வந்து ஹாலோ மாதிரி தெரியும், பட் ஹாலோ கிடையாது. உள்ள எல்லாமே கிளாஸ் இருக்குது. ஸோ அதை நான் காமிக்கிறேன், ஷேடட் வியூ கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டீரியர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அதுவும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.